ஓரம் டப்பால ஓரமாக வைங்க. இன்னும் பெருசாக வரும் 2 பழம். பஸ் அந்த லைட்டை பாரு, மேலே இருக்கிற லைட்டா. இங்கே பாரு. போயிட்டு வரேன்.
சாம்பார்லாம் மறுநாள் அரிசி சாம்பார் చర్చి పెట్టేటప్పుడు సునీలేదు எல்லாமே சொல்லிட்டுருக்காங்க அதான் சொல்லணும் மனுஷன் வாழ்க்கையே அது மேலே வச்சு அது மேலே கல்பட்டு இருக்கிறாங்க. ஆமாம் அதெல்லாம் டைமில் தான் நின்று அந்த சாம்பல் போக்குறாங்க கிளம்பி அந்த சாம்பல் வாங்கி போனேன் நின்று கொல்லிப்பட்ட பற்றியா அவங்க அப்படியே திரும்ப போடுறாங்க எல்லாரும் வெளியா அவளே அடிக்கிறாங்க கலரை எனக்கு தப்பு அடிச்சுக்கோங்க அவரே ஃபுல்லாக தூக்கலான்னா இங்கே ஸ்டார்ட் பண்ணு ஜான்ச்சா கடை போடுறது தானே தனியாக தான் ஷாரிக் நடித்துள்ள ஜிகிரி தோஸ்த் உங்கள் அபிமான சீரியல் இது பக்கத்தில் ஒரே பார்த்து வச்சுருக்கிறேன். விலை நிறைந்த தரம் உங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரு இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். பாளையங்கோட்டை வண்ணாரப்பேட்டை இந்த இடத்துல எல்லாம் துணி சலவை செய்யும் சலவை தொழிலாளர்கள் நிறைந்திருக்கிற இடம் அந்த இடம். அவங்க வெளியிலேருந்து துணிகளை வாங்கிட்டு வந்து துவைத்து இஸ்திரி போட்டு கொடுக்கும் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 200 குடும்பங்கள் அங்கே இருக்கு. இது வரைக்கும் யாரும் போய் அங்கே அரசாங்கத்தில் பார்த்ததா செய்தியே இல்லை. அவங்களுடைய கவலை ஒருத்தர் சொல்றாங்க, நாங்கள் வந்து துணி வெளியிலேருந்து வாங்கி கொண்டு வந்து துவைச்சு போட்ட துணியெல்லாம் வெள்ளத்தில் அடிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்றாங்க.
அதே போல பார்த்தீங்கன்னா ஆறுமுகநேரி தூத்துக்குடி மாவட்டத்துல ஆறுமுகநேரியில வந்து கிட்டத்தட்ட 30,000 தொழிலாளர் பாதிச்சிருக்காங்க. அதாவது அங்க வந்து செங்கல் தொழில் அதிகம். அந்த இடத்துலையும் மக்கள் வந்து தவிச்சிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அரசாங்கத்துல இருந்து யாரும் போய் பார்க்கல. அதே மாதிரி ஒரு பக்கம் வந்து விவசாயிகள் பாதிச்சு தூத்துக்குடி மாவட்டத்திலேயே சில இடங்கள்ல நல்ல விவசாயம். அதுல எல்லாரும் வந்து இந்த பொங்கலுக்காக அறுவடைக்கு தயாரா இருக்கிற நிலைமையில வாழை சாகு கிட்டத்தட்ட 2000 ஏக்கருக்கு குறையாம செஞ்சிருக்காங்க. அது எல்லாம் முழுதும் அந்த வாழை மரமே தண்ணிக்குள்ள நிக்குது ஒரு வாரமா. அவங்களுக்கெல்லாம் ஏதாவது வந்து அரசாங்கம் வந்து நிவாரணம் செய்யணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இப்போ இங்க வந்து சென்னையில கார் பந்தயம் நடக்கிறதா இருந்துச்சு. அதாவது அந்த துறை மந்திரி யாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்க என்ன பண்றாங்க, அரசாங்கத்தில இருந்து ஒரு தொகையை ஒதுக்குறாங்க. சிஎம்டிஏ அவங்க ஒரு தொகையை ஒதுக்குறாங்க. சென்னை மாநகராட்சியும் ஒரு தொகையை அதற்கு கொடுக்குது. தனியாரும் ஒருத்தங்க அதுல சேர்றாங்க. சேர்ந்து 240 கோடி ரூபாய் செலவுல ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் நடக்கிற நிகழ்ச்சி அது. 2 நாள் தான் நடக்குது. நீங்க பார்த்திருப்பீங்க, இங்க பக்கத்துல சென்னையிலே ரொம்ப அழகான சாலை வசதி செஞ்சிருக்க இடம் பார்த்தீங்கன்னா இந்த கொடிமர சாலை, அண்ணா சாலை, சுவாமி சிவானந்த சாமி சாலை, காமராஜர் சாலை. இந்த 4 சாலையும் சுத்தி வருவதற்கு 3.5 கிலோமீட்டர். ஏற்கனவே நல்லா இருக்கு அந்த ரோடு. ஆனா கார் பந்தயம் நடத்தணும்னா ரோட இன்னும் மென்மையா செஞ்சாகணும். அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு, அதுபடி செய்யணும். அதுக்காக இவங்க என்ன பண்றாங்க, 240 கோடி. இந்த 4 சாலையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 19 வளைவுகள் வருது. இது எல்லாத்தையும் எடுத்து இவங்க போர்க்கால அடிப்படையில, அதாவது இப்போ ஜனவரியில நடக்க இருந்தது, அத இவங்க என்ன பண்றாங்க போர்க்கால அடிப்படையில. ஏன்னா எல்லாருக்கும் கண்ணு முன்ன நடக்குது, எல்லாரும் போய் அந்த இடங்களையே நீங்க சுத்தி பார்க்கலாம். அங்க வேலையை வந்து என்ன செய்யறாங்க, ரீகாஸ்ட்னு சொல்லுவாங்க. தனியாக வச்சு கலவை எல்லாம் சேர்த்து கம்பி கட்டி சுவர்களை எழுப்புவாங்க. அந்த மாதிரி கொண்டு வந்து எழுப்பி ராட்சச ட்ரெயினை வச்சு தூக்கி ரோடு ஓரங்கள்ல எல்லாம் அழுகிறாங்க. அது மட்டும் இல்ல, இரும்புனால வந்து அவங்க எல்லா கேலரியும் உட்கார்ந்து பார்ப்பதற்கு 2 பக்கமும் அமைக்கிறாங்க. இந்த வேலைய இவ்வளவு துரிதமா 2 நாள் நிகழ்ச்சிக்காக செய்யறாங்க. ஆனா அவங்க கிட்ட நான் ஒண்ணு கேக்குறேன், 200 பணம் இல்லைன்னு சொல்றீங்க ஒரு பக்கம், 240 கோடி ரூபாயை போட்டு இந்த 2 நாளைக்கு, ஒரு நாளைக்கு 3 மணி நேரம், மொத்தம் வந்து 6 மணி நேரம் தான் அந்த நிகழ்ச்சி நடக்க போகுது. அதுக்கு உங்களால செலவு பண்றதுக்கு பணம் எங்கேருந்து வருது? இதனால மக்களுக்கு என்ன பிரயோஜனம்? எல்லாத்தையும் பார்க்கணும். ஆனா இந்த மாதிரி வேலைகள் போர்க்கால அடிப்படையில இந்த அரசாங்கம் செய்யுது.
ஆனா மக்கள் வந்து அங்க தண்ணியில கிடக்குறாங்க, ஒரு வாரமா இருக்காங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்ல, இடுப்பளவு தண்ணி, அதை எடுக்க வழி இல்ல. இந்த அரசாங்கத்துக்கு எந்த இன்னும் பெருசு பண்ணுமதி போதும் ஜான்சா மக்கள் பிரச்சனை இவங்க போர்க்கால அடிப்படையில லாஸ்ட் எடு அப்புறமா இன்னும் பெருசாக ஆக்குவாங்க அதை எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். அதை விட்டுட்டு உங்க வீட்டு ஓ நான் இந்த கோலம் ஏன் முழுசாக எடுக்கிறேன்னா வீட்டுல விளையாடுற குழந்தைங்களுக்கு இந்த கோலத்தை பார்க்குறவங்க முழுசாக அவங்களும் போடணும். வாங்கி கொடு கதையா புரியுதா? விட்டு விட்டு எடுத்தோன்னா அரசாங்கம். அவங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால நீங்க வந்து இந்த மாதிரி அளவு இடத்துக்கு வந்து 240 கோடி அந்த நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா அது எல்லாத்தையும் எடுத்துக்கணும். அந்த லைட்டு கொஞ்சம் தூரம் எடுத்து வைப்பா. கோலம் அழகிடுது நீ பண்ணுறது இந்த இது இப்ப உள்ள பண நெருக்கடி அரசாங்கத்துக்கு இருக்கிற நிலைமையில இதை இந்த அரசாங்கம் செய்யலாம். அதான் இன்னொரு கேள்வி. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க, பணம் இல்லைங்கிறாங்க. கௌரி கொஞ்சம் பின்னுக்கு வா. ஓகே. போனா மணி 6 ஆயிடுச்சாக்கா? என்ன சவுண்ட் இது? லவ் பேக் இந்த கோலம் போடுறதுக்கு இது வரைக்கும் 21 நிமிஷம் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 24 நிமிஷம் ஆகும். அதை சுற்றி கலர் கொடுக்க அது டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு. இப்போ ஏறக்குறைய ஒரு கோலம் இந்த மாதிரி பெரிய கோலம் போகிறதுக்கு 1 hour ஆகுது. ரங்கோலி போட்டுக்கிறா. ரங்கோலி இன்னும் வலிக்கணும்னா வலிக்கலாம். இல்லைக்கா இதை போட்டுக்கினே இருக்கலாம் ரங்கோலி. கிறிஸ்மஸ்க்கு ஒரு கேக்கு போடுறீங்க, கிறிஸ்மஸ் போடுறீங்கன்னா ரங்கோலி போடுறோம். கேக் கட்டிக்கிற போடலாமா? நேரம் லைட் வச்சுருந்தா தெரியுதுல்ல? நல்லா இருக்கு. பார்த்து பின்னாலெல்லாம் கல். நான் ஜாக்கிரதையாக தான் இருக்கேன். செருப்பு போடாமல் வந்துட்டேன். அதான் ஒன்று. எங்கே எனக்கு எத்தனை வேண்டாம் தேவையில்லை. இதில் இன்னும் சுத்த கோடுலாம் கிழியக்கூடாது. இந்த மாதிரி கோலம் போடணும். வீட்டு வாசல் எல்லாம் போட்டு கோடை கிழிச்சு விட்ட கோடு வாசலுக்கு இங்கே போடுற அல்லடி போடக்கூடாது. ஆர்டர் கொடுத்துக்கிறா. ஆர்டர் கொடுக்குறதெல்லாம் அந்த வாசல்ல அது போடக்கூடாது. இது வந்து போட்டாலும் அழகாக இருக்கும். லைட் இங்கே பிடிச்சிட்டு எனக்கு அந்த குவாலிட்டி. ஏன்னா லைட் மேன் கூட்டின மாட்டியானா? அங்கேயும் லைட்டு இருக்குல்ல கௌரி? அந்த லைட்டும் இருக்குல்ல கௌரி? பண்ணிடுவா. இல்லை இங்கே லைட் வேணும். அதோ அந்த லைட்டும் இருக்கட்டும். அந்த லைட் இருக்கட்டும். இப்போ உனக்கு என்ன ரேடியோ இங்கே ஒரு கயிறு போகுது. என்ன இழுத்து கட்டிட்டாங்களா? நாங்கள் வீடியோ எடுத்துன்னு வரோம். டேபிள் இருக்குல்ல.
இந்த மாதிரி ஒரு பாட்டில் போட்டு இது போய் எந்த பாட்டு இருக்கா? இது அங்கே போட்டு அந்த வழி அந்த மாதிரி போகணும். ஏன்க்கா அதுதான் அங்கே கொடுக்கக்கூடாது. அந்த கோலத்துக்குள்ள அழகாக கொடுத்துருக்குல்ல. அப்படியா? சும்மா இந்த ரோடு கட்டுறா போகிற அதை வந்து இப்படி போட்டு போறீங்க. அதுதான் நான் போடக்கூடாது. இதை வந்து இப்படி கவர் பண்ணிட்டோம். தான் கீழே போட்டாலும் அந்த மாதிரி இதை கவர் பண்ணிட்டு போனோம். கோலத்துக்கு ஒரு பாட்டு கட்டின மாதிரி அது ஒரு அழகாயிடும். வாசல் புள்ளி வச்சுட்டேன். நான் உட்காந்து வீடு எடுத்துக்கிறேன். இதில் ஹைலைட்டே இதுதான் கௌரி. ஆமாம், அந்த வாழை மீனுக்கும் காலை மீனுக்கும் கல்யாணம். அதில் ஒருத்தர் லைட்டு பிடிச்சிட்டு வருவாங்க. லைட்டாக கொடையா மைக் 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 அது அவன் தான் ஹீரோ. அந்த மைக் பிடிக்கிறான் பாரு, அசையாமல் பிடிச்சின்னு இருப்பான்பா. புரியுதா? அது எவ்வளோ பெரிய வேலை இது. நீங்கள் மட்டும் லைட் பிடிக்கலன்னா அந்த கோலம் தெரியுமா? எவ்வளோ வித்த கைக்குள்ள வச்சுக்கிறேன் இல்லைக்கா. இவன் மட்டும்தான் போடுறான் நம்ம வீட்டில், வேற யார் போடுறாங்க? ஈஸ்வரியும் போடுவானா? நல்லா போடும். சரி போடாது ஏந்து நாலு ஏச்சும் நம்ம குரலை கொடுத்தா ஏஞ்சிட்டு சுத்த மோசம். அக்கா ஏன்னா வந்துக்குச்சுன்னா எழுந்திருப்பேன். இல்லைன்னா இல்லைன்னா நான் போடுற போயிட்டா அந்த 4 ஸ்டாரு அதை தான் போட்டு கிடப்பேன் நான். நீ பரவாயில்ல, பத்துக்கு கோலமே போட சொல்ல தெரியாது, அவளுக்கு சுத்தமாக தெரியாது. ஊர்லலாம் கோலம் போட்டு குண்டா வாங்குவாங்க, கட்டி வாங்குவாங்க. ஏப்பா பரிசுலாம் வாங்குறாங்கப்பா. அந்த ஈஸ்வரி வாங்குமா ஊரில். அன்னைக்கு நம்ம கோயிலானது ஊருக்குள்ளே கோலம் போடுவோம். கோலம் போட்டி வைப்பாங்க. கோலம் போட்டி வச்சா சும்மா ஒரு 15 பேருக்கு பரிசு வரும், மீதி பேருக்கு வராது. அண்ணாமான கோலம் கற்று பாருங்க பரிசு வாங்குவேன். யார் நானா? நான் கோலம் போட்டின்னு அறிவிச்சதுலேருந்து இவ்வளோ நாளில் ஒரே ஒரு வாட்டி வாங்கியிருக்கேன்மா. மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடு வரஞ்சிட்டு வாங்கியிருக்கேன். இவ்வளோ நாளில் இத்தனை வருஷம் அது எங்கள் ஊரில் இருந்திருக்கேன். கோலம் போட்டின்னு ரேடியோவில் அழிச்சிட்டா அதை முடிக்கிற வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன். கோலங்க பார்த்தா அழகழகாக இருக்கும். மறுநாள் பார்த்தா அந்த கலர் பொடிக்கு போட்டுருக்கேன். எப்படி தான் போடுவாங்கன்னு தெரியல. அவ்வளோ ரோடு தானே தார் ரோடு இல்லை, நம்ம வலிச்சு போட்டுருவாங்க தானே தானே. இதில் வர ஊர் இது எம்பி எம்எல்ஏ அந்த தொண்டு தொலைக்கு கைப்பிடி இப்போ மாதிரி அந்த கைப்பிடி செட்டப் இருக்கும். அந்த செட்டப் தான் போட்டியில் பரிசு வாங்க, முதல் பரிசு அதுதான் வைக்க வச்சுல. நல்லா கோலம் போடுவான், அவன் வாங்க மாட்டான். இது ஒரு 2 கூட்டன்னு போனால் அது வாங்க ஒரு பரிசு. நான் இன்னொரு தடவை சொல்லு, நல்லா சூப்பராக கோலம் போடுறவங்களுக்குலாம் பரிசு கிடைக்காது. சும்மா அப்படி அப்படி 2 இழுப்பு இழுத்துட்டு போகிறவங்களுக்கு தான் பரிசு கொடுப்பாங்கன்னு சொல்லு. சண்டெல்லாம் வந்துச்சுன்னா நான் வச்சுருவாளுங்க, அவளுங்களா விடுவாளுங்க. வாட்டி பீஸ் ஒன்று குட்டையும் ஒன்று நொட்டையும் வச்சுருக்கிறேன். அவள் இழுத்துட்டு
அப்படியே கீழே கீழே 2 புள்ளி வை சரியாயிடும். 3 நிமிஷம். ஓகே. அவ்வளோதான். கேள் மாதிரிம்மா. இப்போ நடுவில் கலர் அடிக்கணுமா? அவ்வளோதான், ஃபினிஷ்டா? சரி, அப்படியே 3 பேரும் இன்னைக்கு கிறிஸ்மஸ் தானே, எல்லாருக்கும் வந்து ஒரு கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்லிடுங்க. கிறிஸ்மஸுக்கும் நைட்டுக்கு என்ன சம்மந்தம்? சரி 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 சரி, மெதுவா மெதுவா மெதுவா. ஆமாம், நான் சொல்ல வந்தேன். அப்படியே சொன்னேன். மருமா நடுவில் வலி விடுறாப்ப இருக்கா? வாசல் வாசல் நடந்து போகிறதுக்கு நம்ம கிராம சைட்லலாம் போனால் இப்படி தான் விட்டுருப்பாங்க. ஆனால் ஃபோக்கஸ் என்ன பண்ணுவாங்க, திருப்பி சொல்லுங்க. அப்படியே எல்லாரும் ஏதாவது சொல்லுங்க. இந்த கிறிஸ்மஸ் வந்து நல்லா இருக்கணும். ஆமாம், எப்போ என்னப்பா இவ்வளோ பெரிய பேரிடர்லாம் வந்தது. பேரிடர் இல்லாத, வெள்ளம் இல்லாத, மழை இல்லாத எல்லா மக்களும் நலமோடு நன்மையோடு வாழணும் அப்படின்னு மாதிரி எதாவது சொல்லுங்களேன். ம், சொல்லணும். சரிப்பா, நியூ இயர் சொல்லுங்கப்பா. வருஷம் கடந்து போயிட்டு அடுத்த வருஷம் நம்மளுக்கு எதுவுமே வருது, எல்லாம் நல்லா இருப்போம். நல்லா ஆமாம், இந்த கிறிஸ்மஸில் எப்படி சந்தோஷமாக கோலம் போடுறீங்களோ இதே மாதிரி அடுத்த கிறிஸ்மஸ் வரைக்கும் சந்தோஷமாக நாங்கள் இருக்கணும், நல்லா இருக்கணும். எந்த பேரிடரும் வரக்கூடாது, எந்த புயலும் வரக்கூடாது, எந்த சண்டையும் இருக்கக்கூடாது. மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும். இயேசு பிறந்த இன்று வந்து எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். அப்படி இப்படின்னு சொல்லுங்கள் ஏதாவது. வீட்டு வாசல்ல நின்று பேசுறாங்க. ஏதாவது அது நல்லா யோசிங்கப்பா, நல்லா யோசிச்சு பேசுங்க. எவ்வளவோ பேரிடர்கள்லாம் பார்க்குறீங்க, பிரச்சனைகள்லாம் பார்க்குறீங்க. ஏதாவது மக்களுக்கு கருத்து சொல்லணும்ல. ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். இங்கே பாரு, பி ஹாப்பி. அப்புறம் நீ சொல்லு மாதிரி சொல்லுடியே, பார்க்க வச்சுக்கிட்டு வாயில. ஓகே அப்பா. அங்க 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 எனக்காண்டா கிறிஸ்மஸ் கிடையாது. சுமார் நாங்களாம் கிறிஸ்மஸை விட்டு 13 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லுங்க. இதெல்லாம் சொல்லிட்டு தானே இருக்கா, ரெக்கார்ட் ஆகிட்டு தானே இருக்கு. இதில் கொஞ்சம் சில்ட்டு போட்டு வைக்கணும் போல. நாளைக்கு எடுக்கலாம் மாதிரி. பின்னா இதுதான் மார்கழி மாதம் என்ன இன்றைக்கே போயிடுச்சாண்ணா? ஜோதி என்னைக்கு கோயிலுக்கு போகிறான்? இது ஜோதி என்னைக்கு கோயிலுக்கு போகிறான்? ம், கௌரி சொல்லு. கௌரி ஏதாவது ரெண்டே வரி சொல்லு. ஹாப்பி கிறிஸ்மஸ். ஓகே. ம், சூப்பர். ம், நாளைக்கு நல்லா இருங்க. காலையில் நீ ஏஞ்சிச்சோடனே என்னையும் எழுப்பிடு. தண்ணி தொடப்பம் பிடிக்கிறதுல இருந்து கடைசியாக நம்ம மாறி எழுப்புறதுலேருந்து கொண்டு வா. ஆமாம் ஆமாம், அது இன்னும் நல்லா இருக்கும். ஆமாம். ஃபஸ்ட்டு முதல்ல நான் ஏஞ்சி வருவேன், கதவை தட்டுவேன், நீ திறக்கணும். ஒரு பக்கெட் தண்ணியை வந்து முகத்தில் ஊற்றுவேன். ரெண்டு தட்டில் ஏஞ்சி வந்துருவா. வரும்போது நல்லா இருக்கும் வெளியே. அதுலேருந்து ஃபோக்கஸ் இவங்க தான் கோலம் போட போகிறாங்க, இப்படி இவங்க தான் இந்த கோலத்துக்கு ஆளு, இவங்க ஒண்டி தான் முடியும் இந்த மாதிரி கோலம் போட முடியும்னு ஒரு நாளைக்கு செய்கிறோம். செஞ்சு காட்டு.
கலர் பொடி வாங்கிட்டு வா நாளைக்கு. நான் வாங்கிட்டு வரேன். எவ்வளோ கலர் பொடி வேணாலும் நான் வாங்கிட்டு வரதான் விற்கிறாங்களே. பெரிய குழம்பா போடுங்க. ஏகப்பட்ட கலர் எங்கே பார்த்தாலும் கலர் பொடி தான். இதெல்லாம் முடிஞ்சிச்சா இன்னும் இருக்கா? நல்ல மயில் கோலம் போட்டு இந்த நடுவு வந்து ஒரு கேப் போட்டு நடி போயிடுச்சு. நம்ம வருஷம் தானே. உன் குளத்தை போட. ஓகே, நான் குத்தாட்டம் எடுங்க. குத்தாட்டம் போடுறியா? ஆ, போண்டா முடிக்காத ஒன்று போடுறீ. ஏன் போக்கா எடு. ஆ, இது நெட்டில் விட்டுருவாங்க. சரி, ஓகே ஓகே. ரியாலிட்டி வியூவர்ஸ், ஒரு காலை பொழுது, அருமையான காலை பொழுது பார்த்தீங்களா? ஆ, காலையிலே வந்து ஹாப்பி கிறிஸ்துமஸ் எல்லாருக்கும் சொல்லிடுறோம் ஒரு தடவை எல்லோரும். ஆமாம், இந்த 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 கோலம் எவ்வளோ அழகாக இருக்கோ அதே மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையும் அழகாக இருக்கணும்னு நான் இந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நான் வேண்டுகிறேன். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜான் பாஸ்கோ.